முரளி ஆனந்த் பாபு. Obviously, Murli. முரளி ஜெயராம். Jairam. ஜெயராம் அர்ஜுன். Jairam. ஜெயராம் விக்ரம். Vikram. விக்ரம் விஜய். Vijay. விஜய் சூரியவம்சம் சரத்குமார் சார். Both. ஒன்னு சொல்லுங்களேன் ஏதாவது. Sarath. சரத் சார், கார்த்திக் சார். Karthik sir. கார்த்திக் சார் விஜயகாந்த் சார். Vijaykanth sir. விஜயகாந்த் சார் மாதவன் சார். Vijaykanth sir. விஜயகாந்த் சார் உங்க பையன். விஜயகாந்த் சார் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து விஜயகாந்த் சார் தான். அது அவனுக்கே தெரியும். எப்பவுமே அவர்தான். சூப்பர். என்னோட ஃபேவரட் மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அது நேற்று கூட அவங்க ஃபேமிலிக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப படைத்தலைவன் படம் நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது, நேற்று கூப்பிட்டாங்க, நான் பார்த்தேன். அந்த படத்துல விஜயகாந்த் சார் பத்தியே முதல்ல ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ப்ரோமோ மாதிரி வரும். அதுல என்னுடைய படமான மரியாதையினுடைய சில ஷார்ட்ஸும் அதுல வரும். அந்த சீன் ஒரு நல்ல சீன். அந்த சீனை அவங்க போட்டிருந்து கேப்டனுக்கு ட்ரிபியூட் சொல்லி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நான் அன்னைக்கு அந்த சீன் என்ன அப்படின்னு உங்களுக்கு அந்த படம் பார்த்திருப்பீங்களா என்னன்னு தெரியாது. அதாவது விஜயகாந்த் சார் வந்து ஒரு காலத்துல பெரிய பணக்காரரா இருந்திருப்பாரு. இன்னைக்கு சொத்துக்களை இழந்து அந்த சொத்துக்களுக்காக கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய மனிதன் வச்சுங்களேன். அப்ப அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் ஓப்பனிங்ல வரும். அவரு பணக்காரன்றதெல்லாம் பின்னாடி தான் சொல்லுவோம். அவரு கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போவார், நிறைய ஒரு ஸ்டார் ஹோட்டல். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாருன்னா, இவரை பார்த்துட்டு இவன்லாம் அந்த ஹோட்டலையும் என்ன சாப்பிட போறான், இவன் இங்க இவன்லாம் என்ன அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் ஒரு வில்லேஜ் மேன்ற மாதிரி ஒரு மாதிரி இல்ட்ரேட் பண்ணுவான். இவர் வந்து தம்பி மெனு எல்லாம் காமிப்பான், இதெல்லாம் வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, மசாலா தோசை இருக்கா, இருக்கு அப்படிமா, சரி எடுத்துட்டு வா அப்படின்னு. அவன் போயிட்டு திரும்பி பார்த்துட்டு, மசாலா தோசை 150 ரூபா, பரவாயில்லையா, எடுத்துவா தம்பி அப்படிமா. அப்போ எடுத்து வந்து வைப்போம். அப்புறம் அடுத்து இவர் கூட இன்னொருத்தர் இருப்பாரு, உங்களுக்கும் அதே சொல்லிட்டோம்னா அவருக்கும் அதே சொல்லுவாரு. அப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுவாரு, அதுவும் அதே மாதிரி. அவன் அது 200 ரூபா, பரவாயில்லையா, எடுத்துவா தம்பி அப்படிம்பாரு, எடுத்து வந்து வைப்பான். சில எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான், ஆளை பார்த்து எல்லாம் இவ்வளவு வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரை இன்சல்ட் போலயே அப்படி ஒரு. ஆமா, அந்த மாதிரி அவர் இன்சல்ட் பண்ணுவாங்க. அவர் சாப்பிடுவாரு, சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு டிப்ஸ் எல்லாம். அப்போ அவர் பில்லு கொடுக்க போகும்போது அந்த ஹோட்டலுடைய ஓனர் வந்து பதறி அடிச்சு அங்கிருந்து வேகமா வருவான். வந்து பார்த்து, ஐயா நீங்களா அப்படின்னு விஜயகாந்த் சார் பார்த்து கும்பிடுவான். அந்த ஸ்டூட் அப்படியே அலறிடுவான். நம்ம முதலாளி கும்பிடுறாரு, இவர் யாரு அப்படின்னு பார்த்தா, யார்டா போய் பில்லு கேட்கிற, இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ பில்லு எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நீ உங்களாலதான் ஐயா நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், இந்த ஹோட்டல்லாம் உங்களாலதான் ஐயா வச்சேன், உங்களாலதான் நான் பொழைச்சேன், என்னை படிக்க வச்சு ஆளாக்குனதெல்லாம் நீங்க தான் ஐயா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். சரிப்பான்னு சொல்லிட்டு போவாரு. அப்போ அவன் அவன்கிட்ட சொல்லுவான், அந்த பேரட்ட சொல்லுவான், நீ வந்து அவரெல்லாம் சாதாரணமா நினைக்கிற, இன்னைக்கு காந்தி போட்டோ ஒவ்வொரு வீட்லயும் இருக்கு, வேணா பாரு, ஒரு காலத்துல இவர் போட்டோவும் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும் அப்படின்னு. அன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 2009